ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் சாம்பியன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு நான் 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அப்புறம் 4 தக்காளி, 4 வெங்காயத்தை எடுத்திருக்கேன். தக்காளியையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கியாச்சு. அப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோட சேரணும். அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மறுபடியும் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அது வேகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி உடைச்சி பாருங்கள். நம்மளுக்கு நல்லா வந்திருக்காது. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் சாம்பியன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.